இப்போ சாதாரணமாக ஒரு ஏழ்மை குடும்பத்தில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வீட்டில் ஒரே ஒரு அம்மா தான் இருக்காங்கன்னா, அவங்க எப்படி படித்து எப்படி முன்னேறுவான், அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், படிப்புனா என்ன, படிப்பு எவ்வளோ ஒரு அடித்தட்டு மக்களுக்கு எவ்வளோ தேவைன்றதை இந்த படம் அருமையாக பேசுது ப்ரோ. கூல் சுரேஷோட காமெடி, நாஞ்சில் சம்பத்தோட மோட்டிவேஷனல், ஒரு பொலிட்டிக்கலாக எப்படி பசங்களை உள்ளே படிக்க வைக்கணும், எப்படி எல்லாருக்கும் சமம், எப்படி எல்லாருக்கும் துண்டு போட்டு எல்லாரும் சமம், தொண்டு இடுப்பில் கட்டக்கூடாது, அக்குள் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா, அந்த கருத்தெல்லாம் பேசியிருக்காரு நாஞ்சில் சம்பத்தில். கூல் சுரேஷோட பொலிட்டிக்கல் லீடர் கூட வில்லன் கூட இருக்கிற ஒரு நெக்ஸ்ட் வில்லன் மாதிரிங்க. எஜுகேஷன் நீட்ஸ் ஃபார் ஆல், எல்லாருக்குமே தேவை. கல்வி அடிப்படை உரிமை, மனிதனுடைய ஒரு உரிமை. அனைத்து மக்களும் எல்லாருக்குமே கல்வி தேவை. அதை மறுக்காதீங்க. அது மறுக்கப்படுற இடத்துல நெப்போலியன் உருவாக்கி விட்டுடுறாங்க. அவன் ஆசையாக வரான், அம்மா சின்ன குழந்தை பசங்களுக்காக அதை ஆசையோட வெளியே உள்ள போகிற பையனை அவன் பாட்டுக்கு இருந்தான், ஏதோ கல்லை தூக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்த பையனை நீ படின்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது படிப்பு அங்கே ஸ்காலர்ஷிப்புக்காக நிறுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. ஒரு மேம் என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல, அது நோட் பண்ணிங்களா? பேசவே விடலை அவன் கரெக்டாக பேச வரான். அப்போ அவங்க யாரை ஆன்சரை சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் மதர். இப்போ எனக்கும் பசங்க இருக்காங்க, படிக்க வைக்கும்போது கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறேன். அப்போ அந்த இடத்துல இந்த ஜாதி இதுக்குன்னு சொல்லி யார் இதை பண்ணுறாங்க? அது மாதிரி பாஸ்ட் 5-7 டேஸாக நான் யூடியூப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த மூவியை மாட்டுக்கறி சீன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டோட்டலாக கட் பண்ணியிருக்காங்க. சிக்கன் அது உயிரோட்டமே இல்லை. மாட்டுக்கறி சீன் நீ ஏற்றுமதி பண்ணுற, நாங்கள் கறியை சாப்பிட்றோம். சத்யராஜ் சார் பஞ்சு பண்ணியிருப்பாரு, அந்த டயலாகுக்காகவே அது இல்லை. அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு பேசியிருப்பாங்க. இடஒதுக்கீடு அந்த பர்சன்டேஜ்ன்றதை எடுத்துட்டாங்க. எதை எதிர்பார்க்குறாங்க? நம்மளுடைய கருத்துக்களை சொல்ல நமக்கு உரிமை இல்லையா? இங்க எத்தனையோ பேர் இப்ப திருமாவளவன் சார் மாதிரி எவ்வளவோ பேர் போராடுறாங்க, எடுத்து சொல்றாங்க. நான் சமுதாயத்துக்கு எவ்வளவோ பேசுறாங்க. எத்தனையோ தலைவர்கள் வந்தாச்சு, இருந்தா கூட இவங்களுக்கு ஒரு படம் எடுத்துட்டாங்க. அதை நீ இப்படி கொதறி போட்டு இது பண்ணி தெரியுது, பார்த்தாவே தெரியுது. சிங்க் ஆகல. இந்த மாதிரி நல்ல கருத்துக்கள் படத்துக்கு தான் இந்த மாதிரியான கட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. பொதுவாக ஒரு படத்துல இருந்து ஒரு சீனை கட் பண்ணாலே நம்மளுக்கு அந்த படம் பார்க்க பிடிக்காது. ஆனா இதுல கருத்துக்கள் நமக்கு புரியுது, ஆனாலும் இங்க சொல்லலையா அப்படின்ற மாதிரி இன்னும் சொல்லலையேன்னு இருக்கிறதுக்கு காரணம் கரெக்டான கருத்துக்களை கட் பண்ணிட்டாங்க. அவங்க சொல்ல வர்றது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கரெக்டாக சொல்ல வராங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஜாதி ஏழை இந்த 2 பேர்லையும் நீ கல்வியை மறுக்காத. ஒரு மாணவனுக்கோ ஒரு மாணவிக்கோ, ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு கேர்ள் பாய், அவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் அவன் ஏழையாக பிறந்துட்டான், இல்லை அவன் இந்த ஜாதியில் பிறந்துட்டான், கம்யூனிட்டி அண்ட் ரிலீஜன், இந்த 2க்காகவும் அவனுடைய படிப்பை நீ கெடுக்காத. அதை சொல்ல வராரு டைரக்டர். அது ஆல்மோஸ்ட் அவர் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். செகண்ட்ல சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஹீரோ அவர்தான் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. எப்படி பண்ணிருக்காரு? ஆடியன்ஸா உட்கார்ந்து பாக்கும்போது எப்படி ஃபீல்? ஆடியன்ஸா பாக்கும்போது 2-3 இடத்துல கண்ணீர் வந்தது. அந்த இடத்துல ஒரு நல்லா, இப்போ நம்ம படிக்க வைக்கிற குழந்தைய படிக்க வைக்கிறோம், நமக்கும் தெரியுது அங்கே ஒரு நாள் ஃபீஸ் கட்டலைன்னா நம்ம குழந்தைய இப்படி தானே அந்த இடத்துல நிற்கும். ஏன் இந்த மாதிரி ஆதிக்க வர்க்கம் இருக்குது? அந்த ஃபீல் வருது. ஏன்னா ஸ்காலர்ஷிப் போடுற இடத்துல நாங்களும் இருக்கோம். ஸோ ஸ்காலர்ஷிப் போடும்போது இந்த மாதிரி தான் பண்ணுறாங்களா, அது வருது இல்லையா? பண்ணுறாங்க. காமெடி அந்த இடத்துல பண்ணாங்க. சத்யராஜ் சார் சூப்பர்பா, லெஜெண்ட். அவர் நல்லா பண்ணி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் சார் இந்த டாபிக் எடுத்து இதில் ஒர்க் பண்ணியிருக்காரு, இந்த சின்ன பையன் இந்த டைரக்டர் கூட. அப்படின்னா அந்த கதை அவருக்கு எந்த அளவுக்கு அவரை இது பண்ணியிருந்தா அவர் பண்ணியிருப்பாரு. பொதுவாக எல்லா படங்களையும் நீட் எக்ஸாம் பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. ஆனால் இந்த படத்தில் மட்டும்தான் நீட் எக்ஸாம் எந்த கார்பரேட்னால உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக பேசியிருக்காங்க. தைரியமாக. அதுதான் டைரக்டர் ஹேட்ஸ் ஆஃப், சூப்பராக பேசியிருக்காங்க. அதில் கத்திரி போடாதது ரொம்ப எப்படி தெரியல, அதில் எல்லாத்தையும் போட்டால் எப்படின்னு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த சீன் மட்டும் இருந்திருந்தா படம் இன்னைக்கு டாப்பில் போயிருக்கும், தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம். தேங்க்யூ. நீங்க எல்லாம் தான் ஹெல்ப் பண்ணோம். படத்தை கொண்டு வாங்க. நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். ஐயா, இந்த படத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. மெயினா என்ன சொல்லணும்னா, இந்த படத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. படம் எப்பயோ முடிஞ்சிடுச்சு. ஆனா இந்த சென்சார் கட் பண்றன்ற பேர்ல 32 கிளிப்பு கட் பண்ணிட்டாங்க. அதுலயே பாதி படம் போயிடுச்சு. அதுக்காக திருப்பி டப்பிங் மாத்தி, திருப்பி கஷ்டப்பட்டு, திருப்பி மியூசிக் மாத்தி, எல்லாமே நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. இது என்ன படம் அப்படின்னா, மக்களுக்கு ஏன் எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த படத்தை அப்படின்னா, இது படிப்பு எல்லாருக்கும் சமமா கிடைக்கணும். படிப்பு மேல இருக்கிறவன் ஒரு மாதிரி படிக்கிறான், கீழே இருக்கிறவன் படிக்கவே விடாம பண்றாங்க. அதுதான் இந்த மக்களுக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்த படம். இது ஆடியன்ஸா பார்க்கணும்னா எல்லாருமே நல்லபடியா பார்க்கலாம். இதுல எந்த குறையும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா ஏன் இந்த படத்துக்காக பார்க்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் இந்த படம். லைக் வாழை படத்தை சொல்றாங்க, ஏன் கனெக்ட் ஆகுது அப்படின்னா, அவன் கஷ்டப்பட்டிருக்கான், அவனை படிக்கிற பையனை வேலைக்கு அனுப்புறாங்க. அதே மாதிரி இது வேலைக்கு அனுப்புற பையனை ஒரு குடும்பத்துல இருந்து
ஸ்கூல் காலேஜுக்கு எப்படி போகணும் அப்படின்றதுக்காக இது ஒரு மக்கள் வந்து எடுத்துருக்கு வந்து மக்களா இது புரியும், கனெக்ட் ஆகும். ஸோ வந்து இதை கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும். மியூசிக் நல்லா இருக்கு, சத்யராஜ் சாரோட கேரக்டர் நல்லா இருக்கு, நாஞ்சில் சம்பத்தோட கேரக்டர் நல்லா இருக்கு, மொட்ட ராஜேந்திரன் கேரக்டர் நல்லா இருக்கு. எல்லாரோட கேரக்டர் அவங்கவுங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ரோல் இதுல முக்கியமான ரோல் வந்து இதுல பண்ணிருக்கீங்க. கரெக்ட். இன்னைக்கு படத்தை வந்து தியேட்டர்ல மக்களோட உட்காந்து பார்க்கும்போது அந்த ஃபீல் எப்படி இருக்கு, மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ஓகே. முதல்ல என்னோட பேர் நீல் ஆனந்த். இந்த தோழர் சேகுவரா அப்படிங்கிற படத்தில் நான் வில்லன் ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, எனக்கு காசு பணம் புகழ் அதுக்காகலாம் எதுவுமே வரல. நம்ம ஒரு தெரியாத ஒரு மக்கள் நம்மளை வந்து அண்ணா அல்லது ஒரு சொந்தம் அப்படின்னு கூப்பிட்றது இருக்குல்ல, அது சினிமாவை தவிர வேறு எந்த மீடியத்துலையுமே அது கிடைக்காது. ஸோ இந்த படத்தை வந்து என் கூட ஒரு 20 பேர் கஷ்டப்படுற மக்கள் 20 பேர் வந்து பார்த்தாங்க. ரோஹினி தேரில் அந்த ஸ்க்ரீனிங் முடிஞ்ச உடனே ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்ச அண்ணா அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதுதான் நான் கிடைக்கிற வெற்றின்னு நினைக்கிறேன். அதை தவிர நான் வேறு எதுவுமே எதிர்பார்க்கல. ஏன்னா தெரியாத ஒரு மக்களை சம்பாதிக்கிறது தான் இன்றைக்கி உலகத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டம். காசு பணம் கூட செகண்டரி தான். ஸோ அந்த ஒரு வெற்றி எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு எமோஷனல் ட்ராமா, செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ப்ளஸ் ஒரு ஆக்ஷன் கலந்த என்டர்டெய்னராக இருக்கும். இந்த வீக்கெண்டில் உங்களுக்கு டைம் இருந்துச்சு, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த தோழர் சேகுவரா படத்தை போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. படத்தில் நிறைய கட்ஸ் வந்து இருக்கு. கண்டிப்பாக உள்ள நடிச்சிருங்களுக்குலாம் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நான் படத்துக்கு கூடி தான் ட்ராவல் பண்ணேன். நான் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருந்தேன். எங்கள் படத்தில் வந்து சென்சார் வந்து ஒரு 42 கட்டுகள் கொடுத்தாங்க. ஏன்னா நாங்கள் ஐடியாலஜியாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அது வந்து இப்போது எப்படி சொல்கிறதுக்கு ஒரு 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 ஐடியாலஜிக்கு அகெயின்ஸ்டாக இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால இதனாலேயே படத்தோட சில டைலாக்ஸ் எல்லாம் நிறைய டைலாக்ஸ் வந்து மியூட் பண்ணிட்டாங்க. ஆமாம், மியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் அதுக்காக என்ன பண்ணோம்னா, நிறைய டைலாக்ஸை கஷ்டப்பட்டு மாற்றி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே கலந்து இந்த படத்தை கடைசியாக வெளில கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்குறோம். இப்போ நம்ம ஒரு கஷ்டமான விஷயங்கள் ஒரு பெரிய இலக்கை நோக்கி போகும்போது கண்டிப்பாக தடைகள் வரதான் செய்யும். உதாரணத்துக்கு இப்போ விஜய் அண்ணா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அது ஆல்ரெடி அவர் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து உச்சத்தில் இருக்கார். இந்த உச்சம் பத்தலைன்னு சொல்லி இன்னொரு உச்சத்துக்கு போக ஆசைப்படுறாரு. ஸோ நம்ம எங்கே சின்ன கோடுக்கு மேலே எந்த ஒரு பெரிய கோடு இருந்தாலுமே சின்ன கோடாக தான் தெரியும். ஸோ தடைகள் வர்றது நம்ம அது எப்படி அதை எடுத்துக்கிட்டு போகிறோங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். ஸோ இப்போ நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது எவ்வளவு தடைகள் வருங்கிறது எனக்கு ஒரு விஷயமா கற்றுக்கிட்டோம். ஸோ இன்னும் வாழ்க்கையில் போக போக நிறைய தடைகள் வந்தாலும் அதை உடைக்கிறது எப்படிங்கிறது கற்றுக்கணும். அதுக்கு இங்கே நிறைய பேர் கூட இருக்கக்கூடிய மக்கள் உங்களை மாதிரி புது புது விஷயங்கள் சொல்கிறவங்க எல்லாமே சப்போர்ட்டாக எடுத்துக்கணும். இன்றைக்கி கடந்து போகிறதுன்னு இல்லை, எல்லாருக்கும் அவங்களுக்கு வேலை இருக்குது. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அதுக்கு முதல் விஷயம் அவேர்னஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அவேர்னஸ் வந்தாலே, இப்போ ஒன்றும் இல்லை, கொரோனா பீரியடில் உங்களுக்கு கையை கழுவணும், அங்கே கையில் கிருமிகள் இருக்குது அப்படிங்கிற சொல்லும்போது ஒரு வாட்டி சொன்னால் கேட்க மாட்டோம். ஸோ பல முறை திருப்பி திருப்பி சொல்லும்போது தான் மக்கள் கேட்பாங்க. எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு விஷயமே டிஸ்கஷன் அண்ட் பல முறை கலந்துரையாடல் வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை உண்டாகும். அந்த மாற்றத்தை இப்போ பல பேர் பண்ணுறதுக்கு தைரியத்தோடு வராங்க. அதை கண்டிப்பாக நம்ம வரவேற்று தான் ஆகணும். இது என்னைக்கு இது இலக்கை அடையுங்கிறது தெரியாது. முயற்சி செஞ்சு கொண்டே இருக்க வேண்டியதான். அப்போ இலக்கை கண்டிப்பாக ஒரு நாள் அடைஞ்சிரும். ஆக்சுவலாக உண்மையாகவே நாங்கள் எந்தெந்த இடத்துல வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆகும், அப்புறம் இந்த இடத்துல இந்த டயலாக் ஒர்க் அவுட் ஆகும் நினச்சோமோ அந்த எல்லா இடத்துலையுமே ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கே வந்து ஆடியன்ஸுக்கு தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு. அது கனெக்ட் ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி கட்ஸ் வரும்னு எதிர்பார்த்தோம், பட் ஆனால் நம்பர் ஆஃப் கட்ஸ் அதிகமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து மேட்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. 42 கட்டுன்னு போது கொஞ்சம் கம்மியாக வந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அதை மேட்ச் பண்ணோம், கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துருச்சு. அதனால தான் டெடிலே. இதில் வந்து ஒரு 100 பேரோட உழைப்பு இருக்குது. அதில் வந்து நம்ம 42 கட்டு வந்து நம்ம என்ன சொல்கிறது, 100 பேரோட உழைப்பும் நம்ம இது பண்ணணும். அதை நம்ம வச்சுருந்தோம்னா அது போக போக அது எங்கே போய் முடியும்னு தெரியாது. ஸோ அதனால் எவ்வளோ தூரம் நம்மளால் அதுக்கு இந்த 100 பேருக்கும் பாதிப்பு இல்லாமல், கருத்துக்கும் பாதிப்பு இல்லாமல், நடுவில் எவ்வளோ தூரம் நம்ம வந்து இதை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு கொண்டு வந்து சேர்த்து. அது வந்து ஒரு குறிப்பிட்ட இன்சிடென்ட் கிடையாது, நம்பர் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் தான். ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை சொல்ல முடியாது. நிறைய சம்பவங்கள் நம்மளை சுற்றி நடக்கிற சம்பவங்கள், நம்ம பேப்பரில் படிக்கிறது, இதை வந்து நம்ம வந்து கரெக்டான எக்ஸ்போசர் கொடுக்கலையோ, நம்ம கவனிக்கலையோன்னு தெரியும் போது இதை வந்து நம்ம கவனத்துக்கு கொண்டு போகணும், மற்றவங்க கவனத்துக்கு கொண்டு போகணும் போது அதை எடுத்துகிட்டு போகணும்னு பிளான் பண்ணி. அதாவது இங்கே வந்து ஒரு கருத்துன்றது நம்ம தனியால் உருவாக்குறது இல்லை, இங்கே எல்லாருமே பேசுகிற அரசியல் தான். அந்த அரசியலில் வந்து 2 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து வச்சிருக்கோம். நாங்கள் இதுதான் கரெக்டுன்னு சொல்லலை, இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இதையும் கேட்போம், எல்லாருக்கிட்டையும் கருத்து கேட்டு ஒரு முடிவு எடுக்கணுன்றது தான் பாயிண்ட். இது வந்து இன்னும் நம்ம தமிழ்நாட்டு மக்களோட கருத்து. இந்த மாதிரி எல்லா ஸ்டேட் மக்களோட கருத்தை கேட்டுட்டு பெரும்பான்மையாக யார் என்ன சொல்கிறாங்க அதை நம்ம பண்ணுறது பெட்டராக இருக்கும். சத்யராஜ் சார் வந்து இந்த நம்ம பேசின கருத்து அவர் படத்தில் மட்டும் பேசல, நிஜத்துலேயே அந்த கருத்தை ஃபாலோ பண்ணுறவர். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அவர் வந்து நடிக்க தேவையில்லை, வந்து நின்னா போதும். ஸோ அந்த மாதிரி அந்த கருத்தை அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால அவர் தான் கரெக்டாக இருந்தார். திருமாவளவன் சார் பாராட்டினாரு.
அந்த மாதிரி சில தலைவர்கள் பாராட்டினாங்க. அது அவங்க சொன்னதுக்கப்புறம், அவங்க பைட்ஸ் வந்ததுக்கப்புறம் சொன்னால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சில பேர் ஃபோன் பண்ணி பேசினாங்க. அது பைட்ஸாக வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்க வீடியோ கொடுத்ததுக்கப்புறம் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும், அது மரியாதையாக இருக்கும். ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதை 200% ஆடியன்ஸ் இன்றைக்கி கொடுக்குறாங்க. எங்கெல்லாம் படத்தில் வந்து ஆடியன்ஸ் எமோஷனல் பார்க்கணும், எங்கெல்லாம் அவங்க கைத்தட்டணும், எங்கெல்லாம் அவங்க சிரிக்கணும்னு எதிர்பார்த்தோமோ அதெல்லாம் அப்படியே நடந்திருக்கு. சென்சாரோட அடக்குமுறையை தாண்டி இந்த படம் மீண்டும் வெளியே வந்திருக்கு. ஏன்னா தோழர் சேகிவரோட இயல்பான கேரக்டரே அதுதான். அதை நாங்கள் இன்றைக்கி காமிச்சிருக்கோம். அந்த பேருக்கே எங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் இருந்திருக்கு. அதே வைப்ரேஷன் ஆடியன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்துல ஒரு சீன் இருந்தது, சத்யராஜ் சார் வந்து அந்த பீஃப் சாப்பிடுற சீன். அது வந்து நீங்க ஸ்னீக் பிக்ஸா போடும்போது நல்ல வைரல் ஆச்சு, நல்ல கண்டென்ட் இருக்கு அப்படின்னு மாதிரி யோசிச்சோம். பட் ஆனா படத்துல வந்து டோட்டலா அப்படியே டைலாக்கே வந்து சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. அது எப்படி உங்களுக்கு இருக்கு? அந்த சீன் எப்படி மக்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கு தியேட்டர்ல பார்க்க? ஆக்சுவலாக என்னன்னா, நாங்கள் அந்த சீன் எதுக்காக வச்சோம் அப்படின்னா, இன்னைக்கு மாட்டுக்கறி வந்து உலகத்தில் இந்தியா தான் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்க. அது யாரையும் மறக்க முடியாது. ஃபேக்சுவல் எரர். அதுவும் இன்னும் சொல்ல போனால் அந்த மாட்டுக்கறியை வந்து ஏற்றுமதி பண்ணுற எல்லா கம்பெனியுமே பிராமின்ஸ் கம்பெனி தான். 100% பிராமின்ஸ் கம்பெனி தான். ஆனால் இங்கே நம்ம ஊரில் என்ன பண்ணுறாங்க, மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடக்குமுறை பண்ணுறாங்க. அதை வந்து உண்மை என்ன இருக்கோ அதை அப்படியே டைலாக்கை வச்சோம். அந்த டைலாக் அப்படியே மாற்றிட்டாங்க. மாடை பற்றி பேசவே கூடாதுன்றாங்க. மாடை பற்றி ஏன் பேசக்கூடாதுன்னு மனுஷங்க ஏன் சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. நம்மள மாதிரியான ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் வரும்போது தான் இந்த மாதிரியான அடக்குமுறை வந்து அதிகமாக இருக்கு. இது பெரிய ஹீரோ யாராவது பேசியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு கட்டு கொடுத்துருப்பாங்களான்றது தெரியும். நிச்சயமா இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுவுமே அடக்குமுறையா தான் தெரியும். நிச்சயமா அடக்குமுறைக்கு எதிராக நாங்கள் அந்த படம் எடுத்திருக்கோம். ஆனால் எங்களை அடக்கி வச்சிருக்காங்க. அந்த படத்தை கிட்டத்தட்ட 1 வருஷம் போராடி தான் அந்த சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வாங்கணும். முக்கியமாக இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, ரிசர்வேஷனை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க, அதனால தான் ஏ சர்டிஃபிகேட் சொல்லியிருக்கிறாங்க. ரிசர்வேஷனை பற்றி எல்லாரும் தெரிய வேண்டியது அவங்களோட உரிமை. நாங்கள் அந்த நோக்கம் அதுக்காக தான் படமே எடுத்தோம். ஆனால் அதுக்கே ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து யாரையும் வெளியே தெரியக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் யாரும் படிக்கக்கூடாது, 8வது வரைக்கும் படிக்கலாம், இல்லை 3வது வரைக்கும் படிக்கலாம், இந்த மாதிரி தான் அவங்களோட ரூல்ஸ். இப்போ புதிய கல்விக் கொள்கையில் அதை தான் பண்ணுறாங்க. 3ஆம் கிளாஸ்க்கே பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறாங்க, 8ஆம் கிளாஸ் பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதே மீறி நாங்கள் ரிசர்வேஷனை தெரிஞ்சு எல்லாரையும் ஒரு அடுத்த லெவலுக்கு படித்து அவங்க அடுத்த லெவலுக்கு போகிறது எதிர்பார்க்குறோம். இந்த படம் அவங்களோட நோக்கத்துக்கு எதிராக இருக்குது. அதனால தான் இந்த கட்ஸ் அவங்க கொடுத்தாங்க. அவங்களோட கொள்கைக்கு எதிராக இருக்குது. அதனால இந்த படம் வெளியே வரக்கூடாதுன்னு நினச்சாங்க. அதே மாதிரி வெளியே வந்திருக்கு. ஆடியன்ஸும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. படம் ஜெயிக்கும். ஃபர்ஸ்ட் சினிமாவுக்கு ப்ரொடியூசராக வரவங்க எல்லாருமே ஒரு மஞ்சள் கலர் சாரி விட்டு ஒரு டான்ஸ் ஆட விடு, ஒரு கமர்ஷியலாக ஒன்று கூட, இந்த மாதிரி கமர்ஷியல் கதையாக கொடு அப்படின்றது. நிச்சயமாக அதுக்காக நாங்கள் வரல. நாங்கள் எங்களுக்கு ஒரு நோக்கம் ஒன்று இருக்குது. நிச்சயமாக இந்த படம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஸ்டூடெண்ட்ஸுக்காக எடுக்கப்பட்ட படம். அதுவும் ஒரு டைரக்டரோட வந்து 24 வயசு பையன். அவன் காலேஜ் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயரில் எடுத்திருக்கான். ஸோ அவனோட எண்ணத்தில் என்ன தோணுச்சோ அதான் அவங்க எடுத்திருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்காக எடுக்கப்பட்ட படம். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து அதை விட்டு டைவர்ட் ஆகிட்டு ஒரு பொண்ணை காமிக்கணும், அதை வந்து கிளுகிளுப்பாக படத்தை எடுக்கணும், அந்த மாதிரி எண்ணம் எங்களுக்கு கிடையாது. படம் நல்ல கண்டென்ட். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் என்ன தேவையோ அதை கொடுக்கணும்னு நினச்சோம். அதுக்கு வந்து எங்களுக்கு கட்டு மூலமாக எங்களுக்கு இப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் எப்போ போல் நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியலாக கிளுகிளுப்பாக எடுங்கன்னு எங்களுக்கு அவங்க அறிவுறுத்துற மாதிரி தான் அவங்களோட நடவடிக்கைகள் இருந்தது. ஆனால் அதே மீறி நாங்கள் வந்து நல்ல படங்கள் எடுக்கிறோம். நிச்சயமாக இந்த மாதிரி படங்கள் தான் எடுப்போம். எவ்வளோ தடைகள் வந்தாலும் இது மாதிரி தான் படம் எடுப்போம். நிச்சயமாக ஓடிடியில் வரும்போது ஒரிஜினல் டயலாகோட தான் வரும் படம்.